வணக்கம். மீனாட்சி பிரம்ம ஆஸ்ட்ரோ திருச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பதிவு மகாலய அமாவாசை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கத்துல சொல்றது உண்டு. இந்த அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, அதற்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமி, இதற்கு இடைப்பட்ட அந்த 15 நாட்கள் மகாலயபக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 15 நாட்கள் அப்பயே நம்மளுடைய முன்னோர்கள் கீழே வந்துடுறதா ஐதீகம். இந்த 15 நாட்களும் அவங்கள நினைச்சு நம்ம விரதம் இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி காரியங்கள் அந்த நாட்களிலும் கொடுக்கலாம். இந்த மகாலய அமாவாசை அன்றும் அவங்களுக்கு நம்ம திதி தவசம் கொடுக்கறதும், தர்ப்பண காரியங்கள் பண்றதும், அவங்கள நினைச்சு நம்ம அவங்களுக்கு படையல் வைக்கிறதும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அதாவது பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ருக்கள் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள். அவங்களுக்கு நம்ம செய்ய தவறிய கடமைகள், சரியான தவச திதிகள், தர்ப்பணங்கள் கொடுக்காம இருக்கக்கூடியதனால் ஏற்படக்கூடிய தோஷம் தான் பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷத்தினுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, குடும்பத்துல திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, சரியான வேலை இல்லாமல், கணவன் மனைவி பிரிவு, கடன் தொல்லை, நோய் தொல்லை, நல்ல திறமை இருந்தும் முன்னேற முடியாம, இல்ல இவங்களுடைய திறமையால மத்தவங்க முன்னேறி போவாங்க. இந்த மாதிரி எல்லா பாதிப்புகளுக்கும் காரணம் வந்து பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷத்துல இருந்து நம்ம நிவர்த்தி பெறணும் அப்படின்னா, நம்மளுடைய பித்ருக்களை வந்து நம்ம நினைச்சு அவங்கள பரிபூரணமா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அதுக்கு இந்த அமாவாசையை நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பா நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கும். அதனால வர ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசைக்கு எல்லாரும் அவங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பண திதி காரியங்கள் கொடுத்து படையல் செய்து அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்றேன். நன்றி.